நம்ம இ-காமர்ஸ் எஸ்இஓ எப்படி பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டை வந்து ஈஸியாக ரேங்க் பண்ண வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது 3 விதமான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி பேஜஸ்க்கு நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். செகண்ட் திங் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் பேஜஸ்க்கு. தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அந்த ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டகரி பேஜஸ் தான் ஆப்டிமைஸ் பண்ணணும். கேட்டகரி பேஜஸ்க்கு கீவேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த கீவேர்ட்ஸை டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1, அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃபோட ஸ்டார்டிங் அண்ட் தென் ஒன்று கம்ப்ளீட்டாக ஒரு இன்டர்னல் லிங்க் இருக்கணும். ஒரு கலெக்ஷன் பேஜ்லேருந்து இன்னொரு கலெக்ஷன் பேஜ், அதாவது ஒரு கேட்டகரி பேஜ்லேருந்து இன்னொரு கேட்டகரி பேஜ், ஆர்எல்ஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் எந்த விதமான இது வச்சுக்கலாம். பட் ஆனால் கேட்டகரி பேஜஸ் டு கேட்டகரி பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி பேஜஸ் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் உங்களுடைய ப்ராடக்ட் பேஜஸ்க்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் பேஜுக்கு ஒரு ப்ராடக்டோட டைட்டில், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட H1 இதிலெல்லாம் உங்களுடைய கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதேமாரி ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுடைய நேவிகேஷன்ஸ், அதாவது எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு வந்து பிரெட் கிராம் நேவிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நேவிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்டோட டைட்டில் இருக்கணும், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் H2ல வந்து உங்களுடைய ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் இருக்கணும். H3ல வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் அன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஃபார்மேட். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லைக் ஆட் டு கார்ட் பட்டன்ஸ் இருக்கணும். அந்த ஆட் டு கார்ட் பட்டனுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ராடக்டோட ரிவ்யூஸ் இருக்கணும். ரிவ்யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய FAQ கொஷின்ஸ் இருக்கணும். ஆர்எல்ஸ் வந்து ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ஷிப்பிங் பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராடக்ட் பேஜஸ் முடிஞ்சதா, அதுக்கப்புறம் மிச்ச பேஜஸ் இருக்குல்ல, அபவுட் பேஜு, அதுக்கு ப்ரைவசி பாலிசி, அந்த ஷிப்பிங் பாலிசி அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்ணும்போது அதில் டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்கீமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டகரி பேஜஸ்க்கு பிரெட் கிராம் நேவிகேஷன்ஸ், ஆர்கனைசேஷன் ஸ்கீமாஸ் இந்தமாரி ஸ்கீமாஸ் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் பேஜுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் ஸ்கீமா வச்சுருங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் டேக் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து ஹீட் மேப் ஜென்ரேட்டர், அதாவது மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பாட்டம் ஆஃப் ஃபனல் பிளாக்ஸ் எழுதுங்க. பாட்டம் ஆஃப் த ஃபனல் பிளாக்ஸ் அந்த மிடில் ஆஃப் த ஃபனல் பிளாக்ஸ் இதெல்லாம் எழுதுங்க. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இ-காமர்ஸ் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட்